கரெக்டாக அபூர்வா கையை ஓங்கிட்டு இது பண்ண நம்மளோட குகன் வந்துட்டு தடுத்துடுறாரு, இழுத்து பிடிச்சிடுறாரு பூமியை. அப்புறம் அப்படி வச்சுக்கிற மாதிரி போயிடுறாங்க அபூர்வா. அப்புறம் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்ப, உனக்கெல்லாம் வெக்க மலையான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பூமி வா போகலான்னு இழுத்துட்டு போகிறாரு. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சோட்டில் உப்பு போட்டு சாப்பிடல போல இருக்குது, அதான் இங்கே வந்து நின்றுடுங்க அப்படி இப்படின்னு அபூர்வா ரொம்பவுமே மோசமாக பேசுகிறாங்க. உடனே கோவமான நம்மளோட குகன் வந்துட்டு போயிட்டு, இங்கே பாரு என்னை பற்றி என்ன வேணால் பேசு, எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசினேன் பொண்ணுடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. முடிஞ்சால் இது பண்ணுறாங்க பாரு, சாப்பாட்டில் உப்பு நாங்கள் போட்டு சாப்பிட்றது இருக்கட்டும், நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ, அப்போவாது இந்த பண்டிகைலாம் வருதா பார்க்கலாம், அன்பு பாசம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அபூர்வா. அதுக்கப்புறம் கோவமாக பூமியை இழுத்துட்டு வந்துடுறாங்க. பூமியாக அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிடுறாரு காரை. நிப்பாட்டிட்டு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்லணுன்னா, நான் ஆன்ட்டிக்காக தான் போனேன், ஆன்ட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் இருக்க அம்மாக்காகன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆனால் அம்மாக்காக ஏதாவது பேசுவீங்களா, நான் போய் பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்ல போது நிறுத்துன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இதனால் பூமி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. நீ வரவே தேவையில்லைன்ற மாதிரி முதல்ல சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளோ விடக்கூடாது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தனியாக இருந்து அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வந்து சரி வா ஏறுன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஏற மாட்டேன்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டால் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி வீம்பு பிடிக்க, சரி நீ வராதுன்னு சொல்லிட்டு போய் காரில் அவர் ஏறி உட்காரு. ஐயோ விட்டு போயிடுவோம் போல இருக்கேன்னு இவங்களும் போய் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை பற்றி யோசிச்சுட்டு பூமி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு ககன் போயிடுறாரு. நைட்டு சாப்பிட்றதுக்காக பூமியை கூப்பிட்றாங்க. பூமி வரலன்னு சொல்லிட்டு ககன் கிட்டே சொல்ல, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூமி கிட்டே போய் கேட்குறாரு, வர சொல்கிறாரு. பூமி இல்லாத பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே பூமியை தூக்கிக்கிட்டே வராரு. இதை பார்த்து அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஷாக் ஆகி போயிடறாங்க. என்னடி இவன் கூட்டிகிட்டு வர சொன்னால் தூக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட பொண்ணை கூட தொடாதவன் என் அண்ணன், அவன் போய் தூக்கிட்டு வரானான்னு ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு பக்கம். இப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னாங்க. சாப்பிடல, எங்கள் அண்ணன் வெளியே தூக்கி போட்டுருவாருன்னு பூர்ணி சொல்ல உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் நாளைக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்குது, இல்லை நான் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொல்கிறாங்க. என்னது வெஸ்டர்னா, அதெல்லாம் தேவையில்லை, நீ வந்துட்டு நாட்டியம் கற்றுட்டு நீ அதை இது பண்ணாமல் நீ எதுக்கு இதை பண்ணுற, எங்கள் பேர் பூமி நாளைக்கு அவள் கூட நீ காலேஜுக்கு போகிற, அந்த டான்ஸு தான் சொல்லி தரணும், ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான், அவள் அதை தான் ஆடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. இங்கே அபூர்வா அப்செட்டாக ரூம்லேயே இருக்கிறாங்க. எல்லோரும் போய் சமாதானப்படுத்துறதுக்காக முதல்ல வீராவோட மாமியார் அனுப்புகிறாங்க. அவங்க போய் பேசுறதுக்கு போனால் அபூர்வா முறைச்சி பார்த்துறாங்க. அப்படியே டக்குன்னு அவங்க வந்துடுறாங்க. அடுத்ததாக வீரா போகிறாங்க. வீரா நீ அப்படின்னு சொல்லிட்டு போவேன், அவங்கள பார்த்து முறைக்க அவங்க வந்துடுறாங்க. அடுத்தது கிருஷ்ணானால தானே இவ்வளோ தூரம் வந்துச்சு, நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்துடுறாங்க. கிருஷ்ணா போயிட்டு இங்கே பாருங்கள் நண்பர் வந்துச்சு, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யார் அவள் என்ன இது பண்ணி பேசுகிறதுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கும் தெரியல, அந்த பொண்ணா ஃபோனில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருமே தோல்வி இது பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் நட்சத்திரம் வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க மாம், எனக்கு தெரியும் நீங்கள் இதுவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து உங்கள் காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, அதை காப்பாற்றணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கரெக்டாக வந்துட்டு நட்சத்திராவோட அப்பா வந்துடுறாரு. என்னாச்சு எல்லோரும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, எங்கே அபூர்வா அப்படின்னு சொல்லி கேட்க, கிருஷ்ணா உண்மையே சொல்ல வர்றாரு. கரெக்டாக அபூர்வா வந்துடுறாங்க. சாப்பிட்றதுக்கு தானே என்னை கூப்பிட்டு தான் நானே வந்திருக்கேன், சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சிடுறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கிருஷ்ணாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே காலேஜு, அதாவது அபூர்வாவோட பொண்ணு நட்சத்திரா, அதுக்கப்புறமா வீராவோட பொண்ணுங்க 2 பேரும், இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ் டான்ஸில் ஆடுவாங்க. அந்த பூர்ணி கூட வந்துட்டு டான்ஸில் காம்படிஷன் பண்ணுறாளாம். அவள் என்ன பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நட்சத்திரா குழுப்பாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக காரில் வந்து இறங்குறாங்க பூர்ணியும் நம்மளோட பூமியும். பூமி இறங்குறத பார்த்த உடனே வந்துட்டு வீராவோட பொண்ணு வந்துட்டு சொல்லிடுறாங்க, அந்த பொண்ணு தான் வந்துட்டு நேற்று அத்தையை வந்துட்டு பிரம்மராட்சசின்னு சொல்லி இது பண்ணி பேசிட்டு போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நட்சத்திரம் வந்து அவளுக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, இன்றைக்கி வாழ்க்கையே வெறுக்க போகிறா பாரு, அவளை என்ன பண்ணுற பாருன்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டுட்டு பூமிக்கிட்ட போகிறாங்க. ஒரு திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.